மகாபெரிவாச்சன் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக ராஜ்ய பரிபாலனம் என்ற பெயரில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவளுடைய நாமத்தை அப்படி சொன்னார்கள். முதலில் சொல்லும் பொழுது பஞ்சாசத் பீட ரூபிணி என்றார்கள். அப்புறம் விஸ்வங்கலா அப்படின்னாங்க, விவிக்தஸ்தா என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் வீரமாத்ரே நமஹ. ஓம் வீரமாத்ரே நமஹ. இப்போ நம்ம அதை பார்க்குறது எப்படின்னா வீர மாத்ரா, அதாவது மாதா அப்படின்னு சொல்றது. அப்போ வீரர்களுக்கெல்லாம் தாயாக அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த இது சொல்கிறாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் வீராராத்யா என்று, அந்த மாதிரி சொல்லும் பொழுது வீரர்களால் ஆராதிக்கப்பட்டவள்னு. அப்போ அங்கே சொல்லும் பொழுது எதை சொன்னோம் வீரர்கள் என்று? தன்னுடைய மனதை யாரெல்லாம் அடக்க தெரிகிறதோ அவர்கள்தான் வீரர்கள் என்று இங்கே அறியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வீரர்கள் அங்கே வீராராத்யா சொன்னாங்க. இங்கே இந்த வீரன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி அம்பிகையானவள் இந்த ஜகத்திற்காக மக்களை காப்பதற்காக போரிட்டு மக்களை காக்கிறார் இல்லையா, இந்த துஷ்டர்களிடமிருந்து துஷ்ட சக்திகளிடமிருந்து, அதுபோல யார் ஒருவர் தனக்காக இல்லாமல் இந்த லோகத்துக்காக லோகக்ஷேமத்திற்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே வீரர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால தான் தேவி மகாத்மியத்தில் இது ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அம்பாளுடைய வீரமான காரியங்கள் குறித்து தான் பேசியிருப்பாங்க. அதுவும் இவள் செய்தது போல லோகக்ஷேமத்திற்காக யார் அப்படிலாம் செய்கிறாங்களோ அவர்கள் வீரர்கள் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்பிகை அப்படின்னு சொல்றதுக்கு தான் வீரமாதா. அப்போ வீரர்களுக்கெல்லாம் தாயாக, அதனால தான் அவளுக்கு அந்த வீரர்களின் மீது அப்படி ஒரு பிரியம். மகாபிரியவா சரணம்.